வர்த்தமானி வரும் வரை அரிசி இறக்குமதிக்கு வாய்ப்பில்லை. இன்று முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் இருந்து முப்படைகள் நீக்கம். செல்ஃபி எடுக்க முயன்ற தாயும் மகளும் ரயிலுடன் மோதி உயிரிழப்பு. இலங்கையில் ஆபத்தாக மாறியுள்ள சாலை விபத்துகள் இந்த ஆண்டு இதுவரை 2243 பேர் பலி. அரிசி இறக்குமதிக்கான வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்படும் வரை மீண்டும் அரிசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. தனியார் துறைக்கான அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 20ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினம் 67,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்படும் என அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது. எவ்வாறாயினும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாததால் அரிசியை அரசாங்கத்தினால் அல்லது அரசாங்கத்தின் தலையீட்டினால் அரிசி இறக்குமதி செய்தாலும் அதனை இலங்கை சந்தைக்கு விடுவிக்க முடியாது என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 52,000 மெட்ரிக் டன் அரிசி தொகை அடுத்த சில நாட்களில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. எவ்வாறாயினும் அரிசி இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முறையான அரிசி விநியோகம் இன்மையால் மூடப்பட்ட மரதகமுல விசேட மொத்த விற்பனை நிலையத்தின் அரிசி கடைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். தனியார் துறையினரின் தலையீட்டில் அரிசி தொகை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடைகளை மீண்டும் திறக்கவுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரையும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பான தகவல்களை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா வெளிப்படுத்தியிருந்தார். இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதிய அளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. முப்படை வீரர்கள் நீக்கப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் அதிக செலவு காரணமாக அவர்களின் பாதுகாப்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள தண்டவாளத்தில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட தாய் மற்றும் அவரது மகள் ரயிலுடன் மோதுண்டு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவேக ரயிலுடன் மோதுண்டே இவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 38 வயதான தாயும் அவரது 18 வயதான மகளும் ஆவார். ரத்தினபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள பொது விளையாட்டரங்கில் நடைபெறும் போட்டியொன்றில் பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை சாலை விபத்துகளில் 2243 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த சாலை விபத்துகளில் 2 இளைஞர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை 22,967 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. அதில் 2,141 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன. அதாவது மொத்த வாகன விபத்துகளில் 9 வீதமானவை மரண விபத்துகளாக பதிவாகியுள்ளன. அவற்றில் 6,500 விபத்துகள் கடுமையான விபத்துகளாகும். இதே காலகட்டத்தில் பதிவான சிறு விபத்துகளின் எண்ணிக்கை 9,127 ஆகும். அதன்படி ஏறத்தாழ 60% விபத்துகள் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 62 பேர் காயமடைந்துள்ளனர். ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதில் 3 கொல்லப்பட்டனர். 45க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பத்தேகம மற்றும் பீனதுவ நுழைவாயில்களுக்கு இடையே இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கெப்டிகொலாவ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் 3 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். கடுகண்ணாவ பகுதியில் வேன் ஒன்றும் லொரியும் மோதி விபத்து
விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காயமடைந்துள்ளதுடன் பேருந்து ஒன்று மரத்தில் மோதியதில் 10 பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரேசிலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கிராமடோ நகரில் ஒரு சிறிய தனியார் விமானம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானத்தை இயக்கி வந்த பிரேசிலிய தொழிலதிபர் லூயிஸ் கிளாடியோ ஹலியாசி, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரேசிலின் தேசிய குடிமை தற்காப்பு பிரிவின் கூற்றுப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு பின்னர் விபத்து ஏற்பட்டுள்ளது. விமானம் கட்டணம் ஒன்றின் புகைக்கூண்டு மீது மோதியது. பின்னர் ஒரு குடியிருப்புடன் இறுதியாக ஒரு தளபாட வணிக நிலையம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விபத்தில் தரையில் இருந்த 17 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கிராமடோ அமைந்துள்ள பிராந்தியமான ரியோ கிராண்டோ டோ சில்கான சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர். விபத்தினால் சேதமடைந்த கட்டடங்களின் குப்பைகளுக்கு மத்தியில் அவசரகால பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். கிராமடோ ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். இது பண்டிகை காலங்களில் விசேட நிகழ்வுகளை நடத்துவதற்கு புகழ் பெற்றது. இப்பகுதி இந்த ஆண்டு மே மாதம் முதல் முன்னோடி இல்லாத வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் பலர் உயிரிழந்தனர் மற்றும் 1,50,000 மக்களை அவர்கள் வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்தமை குறிப்பிடத்தக்கது.